வாசுதேவாய. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. அன்புமிக்க மெய்யன்பர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது மிகவும் புனிதமான நம் பாரத தேசத்தில் ரிஷி பாரம்பரியத்தில் வாழ்ந்த ஒரு அற்புதமான முனிவர், பராசர முனிவர் வாழ்ந்த இடம் விஷ்ணு பிரயாக் என்று அழைக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் இருந்துதான் விஷ்ணுக்கு பிரியமான அந்த ஒரு ரிஷி விஷ்ணு புராணத்தை வடித்தார். நரநாராயண ரிஷியில் நாராயண ரிஷி தபஸ் பண்ண இடத்திலிருந்து வரக்கூடிய அந்த நதியும், அலகானந்தா பத்ரிநாராயணனுக்கு மேலிருந்து அந்த நீலகன் பருவத மலை தொடர்களிலிருந்து வரக்கூடிய அலகானந்தாவும் கலக்கக்கூடிய ஒரு இடத்திலே விஷ்ணு பிரயாக் என்று அழைக்கக்கூடிய இந்த இடத்துல பராசர முனிவர் வாழ்ந்தார். பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் எடுத்த ஒரு அவதார புருஷர் தான் பகவான் வேதவியாசர். வேதவியாசர் இங்கு அவருடைய தந்தையை சந்தித்து அவரிடம் தன்னுடைய விஷ்ணு புராணத்தினுடைய ரகசியத்தை ஏற்று விஷ்ணு புராணத்தையும் பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் 18 புராணங்களாக அவர் வடிவமைக்கும் போது இந்த விஷ்ணு புராணத்தையும் இந்த விஷ்ணுவை பற்றிய ரகசியங்களையும் பகவானுடைய லீலைகளையும் பற்றி சொல்லக்கூடிய விஷ்ணு புராணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மீண்டும் அவர் தொகுத்து 18 புராணங்களோடு இதையும் சேர்த்தார். 17 புராணங்களோடு இதையும் சேர்த்து 18ஆக தொகுத்து எழுதிய இடம்தான் வியாசர் குகை, பத்ரிநாத்துக்கு அருகாமையில் இருக்கிறது. நண்பர்களே, பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் அவதாரம் எடுத்த வியாசர் சாட்சாத் நாராயணன் தான் வியாசராக அவதாரம் எடுத்தார். நமக்கு புராணங்கள் போட்டுகிறது, பாகவதமும் அதை தெளிவுபடுத்துகிறது. அப்பேற்பட்ட புனிதமான ரிஷி பெருமக்கள் வாழ்ந்த இந்த இமாலயத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணது ஒரு பெரிய பாக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பராசர முனிவர் என்ற இடத்தில் நாம் இருக்கக்கூடிய சிவலிங்க தரிசனத்தையும் நாராயண தரிசனத்தையும் பெற்று இந்த தீர்த்தத்தில் நாம் கண்ணார கண்டு அதனுடைய புனிதத்தையும் அந்த புண்ணியத்தையும் நாம் அனுபவித்தது மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு பிறவியில் கிடைக்குமாக. ஓம் குரு. ஓம் நமோ நாராயணாய. अनंतनाथ गोविंद जगत रक्षक माधव, करुणासागर दयामय शरणं प्रभु शरणं. हरिनारायण वासुदेव लक्ष्मीपति शंखचक्रधर